திருச்சி கிழக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல ராஜினாமா பண்ணிட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு என்னென்னா, ஸோ அது ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா தேமுதிகவுடைய விஜய் பிரபாகர் இருக்கார்ல, மறைந்த விஜயகாந்த் அவர்களின் மகன் அவரை திருச்சி கிழக்கில் நிறுத்தினா எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு திங்கிங். செமையாக இருக்கும்ல பாப்போம். எனக்கு அவரை நிறுத்தினோம்னா டிஎம்கே சார்பாக, அதாவது அவர் அங்கே நின்னார்னா ஒரு ஒரு சூப்பரான வெற்றி கிடைக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஸோ ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தானே, இதை செஞ்சு பார்த்துட்டோம்னா. ஸோ விஜய் அவர்களுக்குடைய மெஜாரிட்டி, இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல, மக்களுக்கு ஏன்டா ஓட்டு போட்டோங்கிற மாதிரி ஒரு மனநல சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான வழிங்கிறது இதுதான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் நேற்று சட்டமன்றத்தில் பேசினதாக இருக்கட்டும், அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் இப்போ வந்திருக்கு. அவங்க மேலே ஆல்ரெடி ரொம்ப மரியாதை இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இப்போ இன்னொரு அபிப்பிராயம் வந்திருக்கு. இந்த இடத்துல விஜய் பிரபாகர் அவர்களை நிறுத்தி ஜெயிக்க வச்சா எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு தோணுது. திமுக தொண்டர்களே யாராச்சும் எல்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேலே சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுன்னு நினைக்கிறேன்.